ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சொரக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நான் வாங்கின சொரக்காய் இப்படி இருந்துச்சு, அதை கட் பண்ணால் இப்படி ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு. அதனால் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு சொரக்காய் அது ஃபுல்லாமே நான் சமைக்கிறேன். கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கரலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பல் பூண்டை நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு கருவேப்பிலை. பாருங்கள், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கும். இது நீங்கள் மதியம் செஞ்சீங்க அல்ல காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் வாங்கிக்கிறங்க. அதனால தான் நான் நிறையா செய்கிறேன். நைட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ கரெக்டாக வந்திருக்கும். அதனால் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன், 2 கட் பண்ணி. நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னா 2 பச்சை மிளகாவை முழுசாக போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி, இப்போ நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறலாம். ஒரு சொரக்காய் நல்லா ஃபுல் காயுமே போட்டுறேன். நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அலசிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் விதை குட்டி குட்டியாக தாங்க இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா விதையை எடுத்துருங்க. அப்படி போடணும் விருப்பம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கட் பண்ணி மட்டும் போட்டுருங்க. இப்போ காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கிறலாங்க. காய்க்கு தேவையான அளவு நல்லா வதங்கணும். நல்லா உப்பு எல்லாமே சாடுற மாதிரி எனக்கு ஃபுல்லாக கிண்டி விட்ருங்க. இந்த சொரக்காயை கட் பண்ணோன்னு பார்த்தா ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சுங்க. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணேன். நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு காய் வேகட்டுங்க. காயில் ஓரளவுக்கு தண்ணி வந்திருக்கும், இருந்தாலும் நிறைய காய் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றி சீக்கிரமாக வேக வைக்கணுங்கிறக்காண்டி வேக வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் முழுசாக தண்ணி ஊற்றி அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லை, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேகட்டும். காய் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் மசாலா பொடி போட்டுக்கிறலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாப்பில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், என்னென்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். தண்ணி 1 டம்ளர் ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும்போது மசாலா சேர்த்துருங்க. மசாலா சேர்த்துட்டு அந்த காய் எல்லாமே இந்த தண்ணியோடு சேர்ந்து வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணியும் வற்றிடும், மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இங்கே பாருங்கள், தண்ணி வற்றிருச்சுல, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அதையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. தேங்காய் போடுறது நல்லா டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா கிண்டி விட்றலாம். இப்போதைக்கு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க.
இது ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் வந்து பருப்பு வந்து கடலைப்பருப்பு ஒரு 2 கையும் 1 கை பாசிப்பருப்பும் போட்டு விசிலில் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ தான் எடுக்கிறேன். ஐயோ, கேமராவில் மறைச்சிருச்சோ. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும். அது கரண்டியிலேருந்து ஒட்டிக்கிட்டு இருந்த கருவேப்பிலைங்க, வேறு எதுவுமே போடலை. நல்லா வெந்துருச்சு. நான் வந்து அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், தொட்டோன்னே நல்லா அமுங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, நல்லா வேக வச்சு போட்டுருங்க. நல்லா மட்டும் வெந்திருக்கணுங்க. இப்போ அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திக்காகவே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. உப்பு, காரம், தண்ணி எல்லாமே இப்போயே செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட காரத்துக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் நான் ஃபஸ்ட்டு காய் வேகிறதுக்காக தானே போட்டேன். இப்போ பருப்பு எல்லாமே போட்டுக்கனால கண்டிப்பாக பத்தாது. அதனால் கொஞ்சமாக மட்டும் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்ரு, கிண்டி விட்ருங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் தேவையில்லை, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்போ தான் ஊற்றி சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும். அதனால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இது நைட்டு வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.